நிறைய கலர் சேர்ந்து பார்க்க கூட விருப்பமா இருக்கும். சூட்டை தணிக்கிறதுக்கு ஃப்ரூட் சலாட் ரெடி ஆகிட்டேனே, சாப்பிடுவோம். இங்கே நாங்கள் சொல்ல முதல்ல இங்கே சாப்பிட்டு கொண்டிருக்காது. வீடியோ எடுத்துக்கொண்டதுக்குள்ள கடை காத்தடிக்க பாருங்க. வணக்கம், நான் இல்லைங்க. இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோட நாங்களும் சந்தைக்கு வந்திருக்கோம். சமையல் சொன்னால் அவ்வளோ பெரிய சமையல் இல்லை, நார்மலாக நாங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு ஜெல்லி. என்ன ஜெல்லி இது? இலகுவா வீட்டில் செய்யக்கூடிய, அது வெயிலுக்கு இதமான ஒரு டீசென்ட் சமையல் சொல்ற அளவுக்கு பெரிய இது இல்லைன்னு வீட்டில் செய்யக்கூடியது. இது வந்து என்ன செய்யப்படுறோம்டா, ஜெலி தான். ஜெலியை வச்சு புரோக்கன் கிளாஸ் புட்டிங் செய்யப்படுறோம். அதுக்கு தமிழில் என்ன வேற ஒழுங்கா தெரியா. நான் முதல்ல ஒரு காலத்தில் செஞ்சிருக்கேன். அதுவும் செய்யப்படுறோம். அது செட் பண்ணி வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த டைமுக்குள்ள ஃப்ரூட் சலாடும் செய்யப்படுறோம். வீட்டை நிறைய பழங்கள் இப்போ வெயில் டைம் தானே வேண்டி வச்சிருக்கோம். அடுத்த வீட்டை கிடைக்கிற குறைந்த பழங்களை வச்சு எப்படி செய்யலாம் அந்த ஃப்ரூட் சலாட்ன்றது தான் இப்போ செய்யப்படுறோம். இப்போ ஃப்ரூட் சலாட்டும் அந்த இது சொன்ன ஜெலியும் சேர்ந்து செய்யப்படுறோம். கடும் வெயில் இப்போ உடம்புக்கு ஒரு இதமான ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய சாப்பாடு ஏன்னா இப்போ பழங்கள்லாம் வந்து நிறைய வெயில் டைமில் எடுக்கணும். அதில் கனிவுப்புகள் நீர்ச்சத்துக்கள் எல்லாம் இருக்கும். தனியை வந்து தண்ணி குடிக்கணும்னா குடிக்க மாட்டாங்க. இதே பழமை சாப்பிட கூட தண்ணி போகும். இப்போ பழம் சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும்னு தோணும். அப்போ தண்ணி குடிப்போம். அப்போ வெயிலுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம உடம்புக்கு சேரும். அது ஜெலி எல்லாம் வந்து நம்ம இப்போ கடையில் வேண்டுனோம்டா என்ன சேர்க்காங்கன்னு தெரியும். அந்த ஃபுட் கலர் சேர்க்காங்க, அது கெமிக்கல். அது ஏன்டா சாப்பிட்டு முடிய ஜெலியை கலராக மாறும். கலரிங் இந்த ஃபுட் கலர்கள் கொஞ்சம் கூட கடையில் வாங்கக்குள்ள அதில் இப்போ சேர்க்கிற அந்த பொருட்கள் எல்லாம் அதிகமாக அந்த கலரிங் அது இதெல்லாம் சேர்ப்பாங்க. அதை விட இப்போ ஜெலி பவுடராக வேண்டி நம்ம ஜெலியை வீட்டில் செய்யக்கூட கொஞ்சம் நம்மளுக்கு செய்கிறது தெரியுது தானே. அப்போ கொஞ்சம் அது சேஃப்டி மாதிரி அதை வச்சு தான் இப்போ நம்ம செய்யப்படுறாங்க. பழங்கள் வேணும்னு சொன்னால் இப்போ நம்ம ஆப்பிள் வேறு வேறு பழங்கள் விலை கூடிய பழங்களை தான் வச்சு நம்ம ஃப்ரூட் சலாட் செய்யணும் இல்லை. நமக்கு வீட்டில் கிடைக்கிற பழங்களை வச்சு செய்யலாம். இப்போ நாங்கள் செய்ய போகிற பழம் வேணும்னா மாம்பழம், பப்பாளி பழம், அதுல சில வேலை கிடைக்காட்டியும் கட்டாயம் ஒரு மாமரம் வீட்டு இருக்கும். மாம்பழமும் வாழைமரம் இருக்கும். வாழைப்பழமும் இலகுவா கிடைக்கக்கூடியது. வாழைப்பழத்துல நிறைய சத்து இருக்கு. அப்புள்ள கிடைக்க சத்து கூட வாழைப்பழத்துல கிடைக்கும். ஆனா நம்ம அப்பிள் தான் நல்ல மண்டு அப்பிள் தான் வேண்ட பாக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். புரோக்கன் கிளாஸ் ஜெலி புட்டிங் அப்படி ஒரு பாப்போம். அப்படியே ரெடிமேடான ஜெலி பவுடர் வேண்டியிருக்கேன். நாங்கள் வந்து என்னென்னா ஜெலியை வேண்டாமல் நாங்களே ஜெலியை ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து மோத்தாட பிராண்டாக எடுத்திருக்கோம். உங்களுக்கு இது கிடைக்காட்டி வேறு இதுலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 4 கலர் வித்தியாசமாக எடுத்திக்கேன். இது வந்து க்ரீன், பர்பிள், ப்ளூ, பிங்க் உள்ளவங்கள நிறைய கலர் சேர்ந்து பார்க்கக்கூட விருப்பமாக இருக்கும். முக்கியமாக வந்து இப்போ வெயில் டைம் தானே, சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூட விருப்பப்பட்டு சாப்பிடுங்கள். குளுமையாக இருக்கும் கொஞ்சம். அப்போ கலராக இருக்கக்கூட இன்னும் விருப்பமாக சாப்பிடுங்கள். தண்ணியை கொதிக்க வச்சு போட்டு சுடுதண்ணியிலே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லை நேரடியாக தண்ணியில் கலந்து போட்டு கேஸில் வச்சு காய்ச்சி எடுக்கலாம். நான் இப்போ அப்படி தான் செய்யப்படுறேன். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டு கேஸில் வச்சு காய்ச்சி எடுக்கப்புறேன் இந்த பெட்டிலே அடிச்சிருக்கேன். அப்படி இந்த ஜெலி செய்கிறேன்ட்டு. இது வந்து என்னடா க்ரீன் ஆப்பிள் இது அந்த ஸ்மெல் வருது பார்த்தீங்களா, க்ரீன் ஆப்பிள். அம்மா வந்து செய்கிறது வந்து புரோக்கன் கிளாஸ் ஜெல்லி புட்டிங் தண்ணி. அதால் வந்து ஒரு 100 கிராம் அளவு தண்ணியை கொஞ்சம் குறைச்ச மாட்டேன். 400 மில்லி அளவு சேர்த்த மாட்டேன். நல்ல பதமாக வரும். அதனால் நம்ம 400 மில்லி சேர்ப்போம். ஒவ்வொன்றையும் ஒரு கிளாஸ்ல கரைக்கணுமா? வேறு வேறு ஃப்ளேவர் தானே. அதுக்காக 2.5 கோப்பை தண்ணி சேர்க்க சொல்லிக்காங்க. நம்ம 2 கோப்பை சேர்க்க மாட்டாங்க. மிக்ஸ் பண்ண நம்ம இப்போ கேஸில் வச்சு காய்ச்சிக்கிறோம். அதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணியாக வேணும் ஃபுல்லாக அப்படியே. பிங்க் கலர், அது க்ரீன் கலர். இதுக்கு இப்போ அதே மாதிரி 2 கோப்பை தண்ணி சேர்த்து இது வந்து நான் பெஸ்ட்டாக சக்தி டிவியில் முதல் ரம்லானுக்கெல்லாம் நிகழ்ச்சி ஓடுவாங்க ரெசிபி எல்லாம் அதில் பார்த்து நாங்கள் இப்படி புரோக்கன் கிளாஸ் ஜெல்லி புடிங்கண்டு அதை பார்த்து வீட்டை ஒருக்கா செஞ்சு பார்த்துறாங்க. அந்த இதில் இப்போ வெயிலுக்கு நல்லா இருக்குமென்னு போட்டு செய்கிறேன். ஏற்கனவே ட்ரை பண்ண டிஷ் தான். ஆனால் இப்போ இப்படி வருதுன்னு தெரியா, கனகாலம் டச் விட்டு போயிட்டு. பர்பிள் கலர் எல்லாம் மூத்தாட பிராண்ட் தான் எடுத்துருக்கு.
இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணணும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடாக்கி எடுப்போம். இப்போ மிக்ஸ் பண்ண ஒவ்வொரு இதாக காய்ச்சி செட் பண்ணி எடுத்தோம்னா சரி. அவ்வளோதான். ஓ அவ்வளோ ஈஸி தான். அப்போ நான் கேட்டேன் நீங்கள் எப்படி செய்கிறது நேரடியாக அப்படி சுடுதண்ணியில் எப்படி செய்யலாமா அப்படி? ஓ சுடுதண்ணியில் அப்படி மிக்ஸ் பண்ணலாம். ஆ அது ஒன்று செய்யக்குள்ள கொஞ்சம் மீசாரிக்கும். சுடுதண்ணியை வேண்டி விடுங்க. இப்போ வேறு வேறு ஃப்ளேவர் சேர்க்கம் தானே நம்ம. அதில் சுடுதண்ணி நிறைய வச்சு அளவு வராடி திரும்ப சுடுதண்ணி வைக்க வேண்டி வேணும். அதால் நான் ஒவ்வொரு ஃப்ளேவராக ஒவ்வொரு தரம் காய்ச்சி எடுத்தேன்டா ஈஸி தானே. ஆறணுன்னே மாற்றுறதுக்கு மாற்ற மிதமான சூடு அரிக்கக்குள்ளேயும் மாற்றணும். அப்படியே ஓ உடனே என்ன கதைக்கா மேடம்? என்ன இல்லை என்னண்டு இல்லை என்ன நடக்கும் சொல்லுங்களேன் என்னண்டு. சரி இப்போ எல்லாம் காய்ச்சி முடிஞ்சு ஏற்கனவே 2 ஃப்ளேவரை கொண்டு வச்சுட்டாரு. அதான் இன்னும் 2 ஃப்ளேவர் இதையும் கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கப்படுறாரு. இது செட் ஆகி ஜெல்லியாக வந்தது ப்ரோ கட் பண்ணி தான் இந்த ப்ரோக்கன் கிளாஸ் ஜெல்லி புடிங் செய்யணும். அது மட்டும் வெயிட் பண்ணணும். நம்ம இப்போ இதை வச்சுட்டு வரட்டும். சரி ஃப்ரிட்ஜுக்கு கொண்டு போய் வேணே. வெயில் டைமுக்கு ஃப்ரூட் சாலட் செஞ்சு சாப்பிட்டா நல்ல. இப்போ வந்து நம்ம ஜெலி செட் ஆகி வந்தால் தான் அந்த டிஷ்ஷை முடிக்கலாம். மெயின் ஜெலி தான் செய்ய வெளிக்கிட்டுனாங்க. ஷூட் டைம் தானே, பழங்கள்லாம் வாங்கின பழங்கள்லாம் இருந்தது வீட்டில். அதை வச்சு சும்மா ஒரு சலாட் ஒன்று செய்யப்படுறோம். ஃப்ரூட் சலாட் ஒன்று செய்யப்படும். ஒரு பழம் மட்டும் சாப்பிடாம இப்போ எல்லா ஃப்ரூட் சலாட்க்குள்ளே எல்லா பழமும் கலந்து வரும். அப்போ சாப்பிடக்குள்ளே இன்னும் சத்தாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும்னு போட்டு அடுத்தது எங்களோட வீட்டை இருந்த பழங்களை வச்சு தான் சிம்பிளாக செய்யப்படுறோம். எப்படியாண்டு வா. தோலைச்சு போட்டு போட்டு வெட்டி சச்சை கொடுங்க. ஃபுல்லா சச்சை ஆர்வமா இருக்கா? கடவுளையும் பார்க்குறாரு இந்த மாமன் கரெக்டாக கொஞ்சம் விலை கூட. தண்ணி சோத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கு. அப்புறம் தேன் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்கணும். தேன் எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சமாக வீட்டை இருந்த தேன். அதுக்குள்ளே இப்போ புளியை விடப்படாது. தேசி புளி பருப்பு இதுக்கு தானே அதுக்காக. சரி இது கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் தேனும் தேசி புளி நான் விடுங்க. வேறு எதுவும் சேர்க்கணும்னா இப்போ மிக்ஸ் பண்ணால் ஃப்ரூட் சாலட் ரெடி. இல்லையா? இன்னும் பழங்கள் நிறைய விருப்பமாக நாங்கள் சேர்க்கலாம். ஆப்பிள், ஆரஞ்சு. இப்போ ஆப்பிளில் என்ன சத்து இருக்கோ அதே சத்து தான் வாழைப்பழத்தில் இருக்கு. ஆனால் நம்ம ஆப்பிளை விலை கொடுத்து வேண்டுறோம், வாழைப்பழம் சாப்பிட்றதில்ல. நாங்கள் எல்லாரும் இது செஞ்சு சாப்பிடணுமன்றதால வந்து நாங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு அதெல்லாம் சேர்க்காம நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வீட்டில் இலவாக கிடைக்கக்கூடிய பழங்களை வச்சு தான் செஞ்சுக்கோம் ஃப்ரூட் சாலட். சூட்டை தணிக்கிறதுக்கு ஃப்ரூட் சலாட் ரெடி ஆகிட்டேனே, சாப்பிடுவோம். இங்கே நாங்கள் சொல்ல முதல்ல இங்கே சாப்பிட்டு கொண்டிருக்காது. தேன் பிட்டானி ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட் ஆகிடும்.
ம் நல்லா இருக்கு. அப்படியே செய். ம் ம் பசிக்கு தீர்த்துற பிள்ளைக்கு. இது வந்து ஜெலட்டின். ஜெலட்டின்னு சொன்னால் அந்த ஜெலி செய்கிறதுக்குரிய இதுதான். மோத்தாட பிராண்டு எனக்கு கிடைக்கல, நான் வேறு பிராண்ட் எடுத்திருக்கேன். மோத்தாட பிராண்ட் கிடைச்சா எடுங்க. வேணும்னா இந்த புரோக்கன் கிளாஸ் ஜெலி புட்டிங் செய்கிறதுக்கு முக்கியமானது வந்து ஜெலட்டின் தான். மோத்தாட பிராண்டுன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். இதை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. இது வந்து 2 ஸ்பூன் 1 2 தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் மில்க் மைட் எடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் மந்தேனத்தில் சேர்ப்பேன். இது 400 கிராம் மில்க் மைட் எடுத்தாச்சு. இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுப்போம். பால் மாதிரி வரும் மிக்ஸ் ஆகுனா. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் பாலும் சேர்க்கலாம். இப்படி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் பால் மாதிரி வரும். இதையும் நம்ம இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ கழுவி வச்சிருக்கேன்னா இன்னொருக்கா கழுவி போட்டு பாத்திரத்தை வைப்போம். பாத்திரம் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம ஜெலட்டினை வேறு ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நம்ம இதை இப்போ கொதிக்க வச்சு எடுப்போம். நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வந்துச்சு. இவ்வளோ கட்டிகள் இருக்கும், அதுக்காக இருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிச்சுட்டு இப்படி கண்ணாடி பதம் வந்ததுக்கு பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மில்க் மைட்டை விடுவோம். இப்போ வந்து நம்ம இந்த மில்க் மைட்டையும் ஜெலிட்டினையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஜெலி செட் ஆகிருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சது. அதையும் எடுத்து நம்ம இப்போ துண்டு துண்டுகளாக வட்டியை வச்சுக்கணுமெண்டா இதை அதுக்குள்ளே போட்டு செட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதால் பார்த்தாம வந்து ஜெலியை எடுத்துட்டு வரப்போறாரு. அதாவது வந்து மில்க் மைட் கொதிச்சு கொண்டு இருக்கிற டைமில் கட் பண்ணி எடுப்போம். ஜெலி வந்து செட் ஆகி நல்லா வந்துருக்குறேன். இப்போ வந்து இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். ஆடுது நல்லா வந்து இப்போ வந்து இதை எடுத்து இதுக்குள்ள போட்டோம். அவ்வளோ கலர் டிஃப்ரெண்டாக வருதுன்னு பர்பிள் கலர் இது. இது கொஞ்சம் லேட்டாக வச்சாலும் இந்த கீழே கொஞ்சம் ஷேப் கொஞ்சம்
இதாரிக்கி ஆனால் மற்றபடி வடிவாக வந்துருக்கு. நம்ம ஜெல்லியெல்லாம் சேர்த்துட்டோம், எல்லா கலரும் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறால தெரியாது. இப்போ வந்து நம்ம என்ன காய்ச்சி வச்ச மில்க் மைட்டை சேர்த்ததுக்கு பிறகு செட் பண்ணி எடுக்கணும் இன்னொரு இதை விரிச்சில் வச்சு. அதுக்கப்புறம் எல்லா கலரும் நல்லா தெரியும். இதை கொண்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம். வீடியோ எடுத்துக்கொண்டதுக்குள்ள கடை காத்தடிக்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா செட் ஆகி வந்தது. அதுக்குள்ள மழையும் வந்தது. மழை சத்தம் முழக்க சத்தத்துக்குள்ள நாங்கள் அரைக்கிறது விலங்குது அவங்களுக்கு தெரியல. நல்லா கூலா இருக்கு கிளைமேட். அதுக்கு கூலா இன்னும் கூலா சாப்பிட போகிறோம். பிளேட்ல மாற்றி எடுப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுது. அடுத்தது இன்னொன்று சொல்ல போகிறேன் நான் என்னன்னா, நாங்கள் ஜெலியையும் 1 மணி நேரம் தான் வச்சு எடுத்தேனா. ஏடா குயிக்கா வீடியோவில் காட்டணும் உங்களுக்கு, நீங்கள் பார்க்கணுமெண்டு. நீங்கள் 2 மணி நேரம் வச்சிங்கண்டா இன்னும் நல்லா செட் ஆகி வரும். அதே மாதிரி மில்க் மைட் ஊற்றுனதுக்கு பிறகும் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நான் 1 மணி நேரத்தாலே எடுத்துது, அதால் இப்படி இருக்கு. இன்னும் வச்சேலண்டா நல்லா செட் ஆகி இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் இப்போ பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்க புரியலண்டா வீட்டை காலையில் நேரத்தோட ஜெல்லியை கரைச்சி வச்சுட்டு ஜெல்லி அது பாட்டுக்கு செட் ஆகி வரும். ஆறுதலாக நீங்கள் மதிய டைமுக்கு மில்க் மைட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்து போட்டு ஜெல்லியை எடுத்து கட் பண்ணி போட்டு வச்சுட்டு மதியமாகனதுக்கு அப்புறம் வடிவாக எடுத்து ஆறுதலாக செய்யலாம். அப்படி செஞ்சீங்களா உங்களுக்கு இன்னும் இலவாக இருக்கும். நான் எல்லாத்தையும் ஒரே டைமில் கவர் பண்ணணுமென்றதால 1 மணி நேரம் நான் வச்சு எடுத்தேன். நீங்கள் 2 மணி நேரம் வச்சுக்கலண்டா நல்லா. எல்லாரும் பார்த்துருப்பீங்க என்னடா அவங்க அடுப்பில் சமைக்காம கேஸ் அடுப்பில் சமைச்சேண்டு. இது கொஞ்சம் கேஸ் அடுப்பில் தான் செய்யணும். ஏனணுன்னா மிதமான தீயில வச்சு தான் இதை செஞ்சு எடுக்கணும். அப்போ நம்ம விறகடுப்பில் செய்யக்கோல அதை என்ன செய்யுமன்னா எப்படி அடுப்பு எரியுமன்றது நமக்கு தெரியாது. சிலவுல காற்று கூட எரிக்கலாம், குறை எரிக்கலாம். இதே கேஸ் அடுப்பில் செய்யக்கோல நம்ம சிம்மில் வைக்கலாம், கூட்ட வேண்டிய நேரத்தில் கூட்டலாம், கூச்சாவும் செய்யலாம். அதால தான் நான் இதை கேஸ் அடுப்பில் செஞ்சேன். இன்னொன்று மில்க் மைட்னா நிறைய விடலை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பால் விருப்பமானாக்கள் மில்க் மைட் கூட சேர்க்கலாம். ஜெலியை கொஞ்சம் குறைக்கலாம். நான் ஜெலியை பெரிய பெரிய பீஸாவும் நிறைய ஜெலியும் சேர்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஜெலி சாப்பிடத்தான் உங்களுக்கு விருப்பம். அதால ஜெலியை கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஜெலியை குறைச்சி மில்க் மைட்டை கூட்டினீங்களா இன்னும் நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கல எப்படி வருவேன். வித்தியாசமா இருக்கு உண்மையாவே. இது சாப்பிட தோண்டு சாப்பிட்டு வா. கடையில் வாங்குற ஜெலியை விட வீட்டில் அவ்வளோ சுவையாக இருக்குது. நல்லா இருக்குது. விதுட ஐடியா தான் நல்லா இருக்கு உண்மையாவே. விதுக்கு தான் அந்த பாராட்டெல்லாம் சொல்லணும். உண்மையிலேயே இதெல்லாம் வந்துருக்கு இந்த ஜெலி புட்டிங். நாங்கள் வெயிலுக்காக தான் செஞ்சுனாங்க. ஆனால் இந்த செஞ்சு முடிகிற தருவாயில் மழை வந்துட்டு கனகாலத்துக்கு அப்புறம் மழை இன்றைக்கு பெய்யுது. இப்படி ஒரு மாதம் விளைவுது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. என்னென்ன நிறைய பொருட்கள் தேவையில்லை. மோத்தா ஜெலி பவுடர் நீங்கள் வாங்குறீங்கடா அப்போ நீங்கள் வீட்டில் இருந்து ஈஸியாக செஞ்சு வாங்கலாம். ஒரு தடவை எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கடையில் வாங்கி கொடுக்குறத நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களை வந்து விடைபெறேன் நான் உங்கள் லிங்கா.